வணக்கம்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் அந்த அரிசி கம்பல்சரி ஊறணும். அது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ரோஸ் பெட்டல்ஸு, எல்லாமே ஏலக்காய் 2 எல்லாம் பிரியாணி சட்டி எல்லாமே உள்ளே பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய பல்லாரி 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொறுமையாக வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக டைம் எடுத்து கிண்டிகிட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா இல்லை 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம கீரிலாம் போட தேவையில்லை, அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு வாசனைக்காக தான், காரம்லாம் அதில் இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக அளவாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே பொறுமையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கன் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம். ஃபஸ்ட்டில் நானும் பிரியாணி செய்யும்போது பயங்கரமாக சொதப்புவேன். ஒன்று குழஞ்சிரும், இல்லாட்டி மசாலா ரொம்ப ஹெவியாயிரும். இந்த மாதிரி பிரியாணி சொதப்பிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி செஞ்சு பழகினதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். நல்ல தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியோட தடமே தெரியாத மாதிரி நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவரை எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்குறதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நல்லா அடி ஒட்ட விடாமல் கிண்டுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் அடி ஒட்டுற மாதிரி இருக்கும். அடி ஒட்ட விடாமல் பொறுமையாக கிண்டுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி தான், பிரியாணி செய்யறதுக்கு பொறுமை கொஞ்சம் முக்கியம். நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றையும் வதக்கி வதக்கி பொறுமையாக செஞ்சோம்னா பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோவுக்கு தான் சிக்கன் எடுத்து 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. சிக்கனை சேர்த்து இந்த நல்ல மசாலா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு நிறைய கலர் பொடி, ஸ்பைசஸ்ன்ற நிறையாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி தயிர் சேர்த்தா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்து கிளறிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, சிக்கன் வேகிறதுக்கு அளவாக மட்டும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த சிக்கனில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. அரிசி 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் தண்ணி, இதான் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவில் செய்யுங்க, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணி. அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம செய்கிறதுக்குள்ளே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வடிகட்டி வச்சுருங்க. அரிசியை நல்லா வடிகட்டி வச்சுருங்க. நான் அப்படி தான் செய்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆனாலும் நான் அரிசியை வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அரிசியும் தண்ணியும் ஒன்றாகிற மாதிரி ஆயிரும். நல்லா அப்படி பார்த்து நல்லா சமன்படுத்திக்கோங்க. ஈக்குவல் ஆகினதுக்கப்புறம் இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்தனே ஒரு பிஞ்சு மட்டும் அளவு நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி சேர்த்தா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் கடைசியாக நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு மூடி போட்டு நம்ம வீட்டில் யூஸ் ஆகாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு காற்று போகாத மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்லேயே இருக்கட்டும் பிரியாணி. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி சூப்பராக பிரியாணி வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக சிக்கன்னால் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் உடனே சர்வ் பண்ணிடாதீங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிரியாணியை மூடி வச்சு தம்லே இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா
சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி அரிசியில் உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல். நம்ம எந்த கலர் பொடி எதுவுமே சேர்க்காம, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம பிரியாணி செஞ்சது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து பிரியாணி செஞ்சுட்டு அதே பாத்திரத்தில் வந்து வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து அந்த சூட்டில் வந்து பிரியாணி வந்து குழஞ்சிரும். ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும்